Hello friends, welcome to Sneha's cooking diary. இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் vegetable stew செய்யலாம். Vegetable stew செய்து ரைஸ்க்கு சாப்பிடலாம் இல்ல டின்னருக்கு தோசைக்கு ஆப்பம் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். இது கேரளா ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ vegetable stew செய்யிறதுக்கு நான் 2 tablespoon coconut oil ஊத்தி இருக்கேன். அதுல 4 லவங்க, பட்டை, 4 ஏலக்காய் போடுறேன். Onions போட்டுக்கலாம். Onions ரொம்ப ஃப்ரை ஆகிறது வேண்டாம். Onions நம்மளுக்கு இந்த மாதிரி translucent ஆகணும். ரொம்ப golden brown ஆனாக்கா நமக்கு ஸ்டூ கலர் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ green chilies போட்டுக்கலாம். 6 green chilies போட்டுக்கிறேன். Ginger garlic paste 1 spoonful. Okay, இப்போ நம்ம vegetables போட்டுக்கலாம். Carrot, beans, capsicum, green peas எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரை பண்ணிக்கலாம். Potatoes add பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்திக்கலாம். இந்த காய் உள்ள முழுகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறோம். இப்போது ஹாஃப் பாயில் ஆன பிறகு கோகோனட் மில்க் ஊற்றலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் பாயில் வேகிறதுக்கு விடலாம். இப்போ வெஜிடபிள் நமக்கு நல்லா ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் கோகோனட் மில்க் 1 கப் ஊற்றுறேன். ஃப்ரெஷ் கோகோனட்டு மில்க் எடுத்து வச்சுருக்கேன். கேஷ்யூ நட் கூட பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து இப்படி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஊற்றிக்கலாம். சால்ட் தேவையான அளவு. ஓகே, இது நல்லா திக்காகட்டும். நம்ம அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டூ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம் கார்னிஷிங்கு. அவ்வளோதான், வெஜிடபிள் ஸ்டூ ரெடி. இது ரைஸு ஆப்பம் கூட சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஜிடபிள் ஸ்டூ செய்துட்டோம். நீங்களும் அதே மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.